ஹாய், இந்த வீடியோ லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை எடுத்திருந்தேன். பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருக்கிறதால ஜாலியாக போயிட்டு இருக்கு. எனக்கும் 15 டேஸ் லீவ் இருந்ததால் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலேயே வந்து புகழ் டான்ஸ்லாம் ஆடி காமிச்சு எங்களை ஜாலியாக வச்சுருந்தான். காலையில் வந்து சமையல் வேலை முடிஞ்சிருது. அவருக்கு ஆஃபீஸ் கிளம்பும்போதே சாப்பாடு டிஃபன் வேலை எல்லாமே முடிஞ்சதால் 10:30 மணி போல் கிச்சன் க்ளீனிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் வேலைக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடமும் க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். கிச்சனில் கொஞ்சம் அழுக்கு சேர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர்லாம் மாற்றாததால் அதெல்லாம் கொஞ்சம் அழுக்காக தான் இருந்தது. எல்லா நியூஸ் பேப்பரையும் மாற்றி விட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து தேய்க்க வேண்டியதெல்லாம் தேய்க்கணும். மற்றதை கொஞ்சம் தொடச்சி எடுத்து வைக்கிற வேலை தான். ஏன்னா நான் வாரம் வாரம் மளிகை சாமான் வாங்குறதால வந்து ரொம்ப வந்து எனக்கு மளிகை சாமான்லாம் நான் சேர்த்து வச்சுருக்க மாட்டேன். எல்லாமே சின்ன சின்ன பாத்திரமாக தான் வச்சுருப்பேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து வீக்லி சேலரின்றதால நான் வீக்லி தான் வந்து மளிகை சாமான் வாங்குறது. புகழுக்கு வந்து இந்த வேலைலாம் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று ஒன்றா அவனே வந்து வாங்கி கீழே வைக்கிறேம்மான்னு சொல்லி ஆசையாக கேட்டிருந்தான். சரி, புகழை எப்படியாவது வேலைக்கு யூஸ் பண்ணிப்போம், இல்லைனா தனியாக விட்டால் அவன் ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பான். தேய்க்க வேண்டிய சாமான்லாம் கொஞ்சம் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். டஸ்ட்டு முதல் கிளியர் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் போட்டு விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு டஸ்ட்டை கிளியர் பண்ணிகிட்ருந்தேன். இந்த பெயிண்ட்டு ப்ரஷ்ஷில் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா எல்லா டஸ்ட்டுமே அழகாக க்ளீனாக வந்துடும் நம்மளுக்கு துணியை விட. தேய்க்க வேண்டிய சாமானெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு புகழ் நானே போடுறேன்னு சொல்லியிருந்தான். சரி, எடுத்துகிட்டு போய் போட்டு விட்டுட்டு வாடான்னு சொல்லிவிட்டு அன்னக்கூடையில் போட்டு கொடுத்துருந்தேன். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. எடுத்துகிட்டு போவானான்னு பார்த்தேன். கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கீழே வச்சுட்டான். சரி வெயிடா, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்குள்ளே இல்லை நான் தான் எடுத்துகிட்டு போவேன்னு வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டான். வெயில் இருக்கிறதால வாசல்லையே போடு, அங்கேயே உட்காந்து தேய்ச்சிடலாம், வீடை தொடச்சிட்டு மொத்தமாக கழுவி விட்டுறலான்னு. சரின்னு ஃபுல்லாக அங்கேயே வச்சுட்டு வந்துட்டான். ஒரு சில பாத்திரம்லாம் மட்டும் ஈர துணியை வச்சு பூஜா துடைச்சி கொடுத்தா புகழ் வந்து அதை காஞ்ச துணியில் துடைச்சி கொடுத்துட்டான். மிச்ச பாத்திரம்லாம் வந்து தேய்க்க வேண்டியதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டேன். எனக்கு கிச்சனில் வந்து பார்ட்டிஷன் அவ்வளோவா பண்ணலை அடியில். அது வந்து ஒரே ஒரு பார்ட்டிஷன் மாதிரி லென்த்தாக கொடுத்ததால எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஒரு 2-3 பார்ட்டிஷன் இருந்தால் வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்குமோ என்னவோ தெரியல. எனக்கு இது வந்து இப்படி ஓப்பனாக இருக்கிறது ஒரு சில டைம் கோவமாக வரும், ஏன் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீட்டாக அடுக்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எப்போவுமே அதை ஓரளவுக்கு அடிக்கடி நான் அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஜன்னலும் முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். நல்லா சோப்பை வச்சு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணியை தூக்கி ஊற்றி நல்லா கழுவி விட்டுருவேன். இல்லைனா வந்து அந்த பிசுபிசுப்பு அது அப்படியே இருந்துகிட்ருக்கும். லாஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இந்த வாட்டி வந்து மொத்தமாக லீவில் பார்த்துக்கலான்னு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டதால் ஒரு சில இடத்துல வந்து பிசுபிசுப்பு அதிகமாக தான் இருந்தது. நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈர துணியை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணியும் வச்சு தேய்ச்சோன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா பளிச்சுன்னு நீட்டாக ஆகிடும். கொஞ்சம் சாமான் தான் இருந்தது தேய்க்கிறதுக்கு. மிக்சியை தொடச்சேன், பார்த்தேன் வேலைக்கு ஆகல. சரி மிக்சியை குளிப்பாட்டிடுவோன்னு சொல்லிவிட்டு நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி மிக்சியை குளிப்பாட்டிட்டேன். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுமா என்னன்ட்டு. நல்ல வெயிலில் காய வச்சதால் வந்து செக் பண்ணி பார்த்தேன் மிக்சி ஒர்க் பண்ணுச்சு. கடைசியாக வந்து வீடை நல்லா பெருக்கிட்டு மாப்பு போட்டு விட்டுட்டேன். வாரம் செவ்வாய்க்கிழமையில வந்து திருப்பூரூர் முருகர் கோவிலுக்கு போவேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி முருகர் கோவிலுக்கும் போகிற வேலை இருந்தது. எப்போவுமே செவ்வாய்க்கிழமையில வந்து இந்த மாதிரி க்ளீன்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமெல்லாம். ஆனால் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு 4 மணிக்கெலாம் வந்து பூஜா டீயை போட்டு கொடுத்துட்டா. டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வெளிவாசலை கழுவி விட்டு கோலம் போட்டுட்டு உள்ளே வந்துட்டேன். குளிச்சுட்டு தான் மற்ற வேலையை இதுக்கப்புறம் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தான் பண்ணேன். ஆனால் டைம் லேட் ஆகிடுச்சு. புகழும் வந்து டயர்டில் தூங்கிட்டான். எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா அழகாக நீட்டாக அடுக்கி வைக்கிறத பார்க்கவே ஆசையாக இருக்கும். ஃபுல்லாக நீட்டாக அடுக்கி வச்சதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்குது. நார்மல் கிச்சன் தான், மாடலர்லாம் எதுவுமே பண்ணலை. சிம்பிளாக தான் இருக்கும். ஒரே ஒரு எல் டைப் கவுண்டர் டாப்பு தான் இருக்கும். சின்னதாக வந்து மிக்சிக்கும் வந்து குடிக்கிற தண்ணி குடம் வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்பை வந்து 2-3 டிவைடடாக பிரிச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரே லென்த்தில் இருக்கிறதால இருக்கிற சின்ன சாமான் மேலேயும் பெரிய சாமான் கீழேயும் அடியில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அங்கே வந்து கிரைண்டரு அப்புறம் சோப்பு போடுற ஒரு பாக்ஸை வச்சுருக்கேன். பெரிய கண்டெய்னர்லாம் மேலே, அதுக்கு சின்ன கண்டெய்னர் கீழே, அதையும் விட பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் மிடில் வச்சுட்டு வாட்டர் பாட்டில்லாம் வந்து 4th கண்டெய்னர் இதில் அடுக்கி வச்சுருக்கேன். கீழே வந்து வெங்காயம், பூண்டு, அப்புறம் ரேஷன் பச்சரிசி, புழுங்கலரிசி அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். என்னோடய ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் வந்து அதிகமாக கட்டுறதால வந்து அந்த கண்டெய்னரெல்லாம் இன்னும் எடுத்து ஃப்ரிட்ஜ் உள்ள வைக்கலை. ஃப்ரிட்ஜ் வந்து சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும். ரொம்ப நாளாக இப்படி இருக்குது. இதுக்கான ஆளை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த வேலை மட்டும் முடியவே இல்லை.
வீட்டுக்கு வந்து நிறைய ஐட்டம் வாங்கணும்னு ஆசை. அதுலேயும் கிச்சனுக்கு வந்து நிறைய கண்டெய்னர்லாம் இப்போ அழகழகாக வருது ஆன்லைனில். நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாமும் இருக்குது. நிறைய பார்த்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இன்னும் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. மொத்தமாக வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ஒன்றாவது வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கணும். மொத்தமாக வாங்க முடியலனாலும் நான் க்ளீன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டு கிச்சன்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.